ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பசலைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பசலைக்கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தது, அதனால் ஒன்று ஒன்றா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குக்கரை எடுத்துகிட்டு பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், 2 3 வெங்காயம் சேர்த்துக்கிட்டு, 10 பல்லு பூண்டு சேர்த்து குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இறக்குன பிறகு நல்லா அதை வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். கிரண்டி எடுத்து நல்லா சூப்பராக வெந்திருந்தது, நல்லா குழவா வெந்திருந்தது. சரி, இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் போட்டு பட்டை மிளகா ஒரு 3 பட்டை மிளகா அதோட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 5 6 பல்லு பூண்டை வந்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் அதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் அது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறின பிறகு நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பருப்பு கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்த பிறகு நம்ம பசலைக்கீரை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக, அதை தூக்கி இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த பருப்போடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கட்டி பெருங்காயம் போட்டுட்டு நம்ம சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கீரைலாம் நல்லா வெந்தோடனே இது ஒரு சாப்பாட்டில் வச்சு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.